நான் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். அப்படியே என் பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஹாய் 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 ஹாய், என்ன பண்ணுறீங்க? என்ன லத்திகா பண்ணுற? கார்த்திகா சித்தி தான் குக்கிங் பண்ணுறா. பிடிச்சிக்கிச்சு அடுப்பு. என்ன குழம்பு இம்புட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறீங்க? ரசமா? கார குழம்பு மாரி கரைச்சி வச்சுக்கிறீங்க. அது ரசம். ஐயோ, ரசப்பொடி. அப்போ சாப்பிட உங்ககிட்ட வந்துடலாமா? ஹாய் சொல்லு கார்த்திகா. ஹாய். யா பாடுறா, என்ன தான் சமைக்கிறீங்க பார்க்குற. அதுக்குள்ளே ஏன் சமையலை முடிச்சுட்டு வரேன். என்ன இது சிம்பிள் தாங்க, இவங்க தான் பெரிய ப்ராசஸ் போல். விரவு இல்லையா? மழை இல்லை அஞ்சிச்சோ? அங்கே விரவு இருக்கு, குட்டியா இல்லை. சரி சரி, நவுறா. வாவ், அடுப்பு பிடிச்சி ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்ட்ட விட எங்களுக்கு தான் ஃபாஸ்ட் சாட மாட்டோம். அம்மா டேஸ்ட் செம்மையா இருக்கு. தண்ணி இருக்கு, வத்திப்பிடி இருக்கு. பார்த்து சுட போகுது. ஆற்றி ஊற்று, எங்கன்னா சுட வச்சிடாதே. புளிப்பு ரசம் வேற லெவலில் ரசம். மேட் பை கார்த்திகா அண்ட் ரித்தி. மேட் பை. இவ்வளோ ஸ்வெட்டிங். வீட்டில் ஒரு வேலை செஞ்சோன்னா செய்வியா? மினியேச்சர் குக்கிங்னா அப்படிதான் இருக்கும். பாருடா, அரிசி அடுப்பு மூடி கொடுத்துருக்கு. கொச்சித்துக்கா நல்லா. இதுக்கு மேலே ரசம் கொதிச்சா நல்லா இருக்காது. சூப்பர் ரசம். ஐயோ கச்சிப்பு. கார்த்திகா சேர்த்த எனக்கு வேறு வழி இது குடுனா கூட வரமாட்டேன். இருக்கா கார்த்திகை தெரியாதுமா அவங்களுக்கு 10 மணி. ஐயோ, ஒரே வாயில முடிக்குவோம். சித்தி இங்க எத்தனை வைங்க சித்தி. கொத்தமல்லி போடு. கொத்தமல்லி திருவி போடு. கொலை எழுந்து போடுவா. ரியலி ஆசம் தான். இதில் போடுக்கா. தண்ணி போடு. கொதிக்குது போடு காட்டு. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போடு காத்து. வீட்டில் ஒரு வேலை செய்ய சொன்னா செய்ய மாட்டாளுங்க. செம்மையா இருக்கு गाइस ரசம். விருந்துக்கு வந்துருங்க. பாரு என்ன பண்ணட்டும். நாங்க ஆல்ரெடி பாதி குடிச்சிட்டா. பரவாயில்ல, குடிச்சிருங்க. நாங்க சாப்பிட்டு கூட. ஆச்சி அவனுக்கு கொஞ்சம் கொடு, பாவம். ஐயோ, அந்த ஒரு துளி ரசத்துக்கு உயிர் விட்டுருவோம் போல. அவன் பிடிக்கிற வாட்டத்தை பார்த்தா அந்த குண்டா ரசம் குடிச்சிருவோம் போல. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? ரியலி? எஸ் மேம். பாரு, அம்மான்றதே மறந்துட்டான். ஸ்கூல் ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உடனே ஸ்கூலை திறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாடுறா, நாங்க பாதி ஆல்ரெடி குடிச்சு இறங்கிடுச்சு. அதே மாதிரி அரிசியை சாப்பிட்டு ரசத்தை குடிச்சிருங்க. ரெடி ஆகிடும் சாப்பாடுன்னா. அழகி ரசம் வேறு இல்லை, ரசம்டா. சமைக்கிறதுக்கு மாங்காய் வேற. என் பெரிய பொண்ணு கொடுத்தீங்களா மாங்காய்? லிதிகா கொடுத்தியாம்மா? லிதோ காத்து லிதிகா கொடுத்தியா? இதே மாதிரி தாங்க 2 சிஸ்டர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி தான் எல்லா வீட்லேயும் நடக்குதுங்க. ரசம் சாப்பிடு. தொட்டுக்கு எதாவது வேணுமா காட்டும்? வேணாம் வேணாம். தீஞ்சு போய்தா? என்னது அடியில் குண்டா? ஆமாம் ஆமாம். சாப்பிடு சாப்பிடு. வா வா, நாங்களே செஞ்சோம். மினி ரித்தி சாப்பிடு. எப்படி இருக்க? செம்மையா இருக்கு. சீரியஸா செம்மையா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. என்ன நிறையா இருக்கா? அடுத்தது என் பிரியாணி சாப்பிடுங்க. ஹவ் இஸ் மை பிரியாணி? எங்க ரசம் அளவுக்குலாம் வரல गाइस. திஸ் இஸ் டூ மச். சி எவ்வளோ அழகாக பர்ஃபெக்ட் பிரியாணி. திஸ் இஸ் டூ மச் சேயிங். இனிமேல் பிரியாணியே செஞ்சு தர மாட்டேன். நீங்களே உங்கள் மினியேச்சரில் சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? எனக்கு ஒரே ஒரு ஹாப்பி தான் காட்டும். சமைச்ச இடத்த பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாத்திரத்தில் யார் கழுவா? நானா? இந்த பாத்திரத்துல நாங்க கழுவுவோம். ஸ்கூல் போனாலும் நம்ம தாங்க வேலை செய்கிறோம். வீட்டில் இருந்தாலும் எதையாக இழுத்து போட்டால் நம்ம தான் வேலை செய்யணும் போல். வேறு வழி இல்லை. தண்ணி சில்லுன்னு இருக்கா பார்த்தியா? இதுக்கெல்லாம் இந்த பாத்திரத்தை வாங்கி கொடுத்தது யார்? ஒலியக்கா. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ்.